சாவித்திரி கோவிந்தராஜன் பாவைக்குட் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். இது பர்பி தான். நம்ம தேங்காய் சர்க்கரை மட்டும் போட்டு செய்கிறது தேங்காய் பர்பி. இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலானது. இது கூட நெய், தேங்காய், பால், சர்க்கரை இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு ரிச்சான ஒரு பர்பி செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் இந்த சின்ன கப்பு, இந்த கப்பில் தான் வந்து நான் நெய் எடுத்துருக்கிறேன். இந்த கப்பில் நெய் வந்து ஒரு கப் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த கப் எடுக்கிறீங்களோ அதே மெஷர்மெண்ட்டுக்கு அளவாக வச்சுக்கோங்க. நான் இப்போ இந்த கப் எடுத்ததுனால இந்த கப்பினுடைய அளவில் தான் நான் எல்லாமே எடுக்க போகிறேன். சரிங்களா? இப்போ அதே மாதிரி தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா இது அதே கப்பில் 3 கப்பு தேங்காய் எடுத்துருக்கேன். 3 கப்பு தேங்காய் எடுத்துருக்கேன். சுகர் வந்து பார்த்திங்கன்னா 2 கப்புக்கு ஒயிட் சுகர் எடுத்துருக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து பாலெல்லாம் ஊற்றி செய்கிறதுனால நம்ம ஒயிட் சுகர் தான் போடணும். வெல்லமோ கரும்பு சர்க்கரை இந்த மாதிரி எல்லாம் போட்டோம்னா அது வந்து அப்படியே திரிஞ்சு போயிடும். அதனால இதுக்கு ஒயிட் சுகர் தான் போடணும். அப்புறம் அதே மெஷரிங் கப்பில் நான் எடுத்த மெஷரிங் கப்லேயே 4 கப்புக்கு பால் எடுத்திருக்கேன். அது காய்ச்சின பால், சூடாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆறி இருந்தாலும் பரவாயில்ல. 4 கப்பு பால் எடுத்துருக்கிறேன். 3 கப்பு தேங்காய் எடுத்துருக்கிறேன். 2 கப்பு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். 1 கப்பு நெய் எடுத்துருக்கிறேன். வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நெய் இது கூட சேர்த்துக்கலாம். சர்க்கரை நம்ம இதிலே சேர்த்துக்கலாம். அப்புறம் தேங்காய் இந்த மெஷரிங் கப்பில் தான் 4 கப்பு பால் எடுத்துருக்கேன். எல்லாமே நம்ம கலந்து விடலாங்க. இந்த நெய், பால், சர்க்கரை, தேங்காய் எல்லாம் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது பக்கத்தில் தான் நம்ம நிற்கணுங்கிறது இல்லைங்க. இது வந்து எப்படி அரை மணி நேரம் ஆகும். அதனால் நம்ம வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் இது நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம மீடியம் ஃப்ளேம் கொண்டு வைக்கிறோம். இப்போ ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது. இப்போ நம்ம இதில் பால் சேர்த்துருக்கிறதுனால பொங்கி வரும். ஆனால் கொஞ்சம் நேரத்தில் அந்த பொங்குறதெல்லாம் அடங்கிடும், கெட்டியாயிடும். கைவிடாமல் கலக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நம்ம இது கலக்கி விட்டுட்டு மற்ற வேலையை கூட நம்ம செய்யலாம். இது அவ்வளோ சீக்கிரம்லாம் அடி பிடிக்காது. நான் வந்து பார்த்திங்கன்னா நான்ஸ்டிக்கு இது தான் வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து அடிக்கணமான பாத்திரங்கள் எது இருந்தாலும் வச்சுக்கலாம். இது எனக்கு கலக்கிறதுக்கெல்லாம் நல்லா சௌரியமாகவும் இருக்கும். அகலமாக இருக்கிறதுனால நான் இந்த பாத்திரம் வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியானதும் நம்ம அடுப்பு தீயை வந்து கம்மி பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். கோவம் பத்தாதுங்க. இனி வந்து நமக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரணும். அது வரைக்கும் நம்ம கலக்கணும். இப்போ இதில் வந்து 1/4 ஸ்பூன் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இறக்கலாம். இது நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. நெய் தடவின பிளேட்டில் எடுத்து ஊற்றிடலாம். ஊற்றுறது பார்த்திங்கன்னா இந்த நெய் வந்து இப்படி வரும் பிளேட்டில், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை மறுபடியும் நம்ம அது மேலேயே ஊற்றிட்டோம்னா போதுங்க. 1 மணி நேரம் ஆறுன பின்னாடி பார்க்கலாம். தட்டத்தில் நம்ம எடுத்து ஊற்றி ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த கொஞ்சம் ஈரம் இருக்கும்போதே நம்ம ஸ்லைஸ் போட்டு வச்சிடலாம். அப்போ தான் நம்ம காஞ்சதுன்னா ஆறுனதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வந்து உங்களுக்கு பெரிய சைஸ் வேணுமா, சின்ன சைஸ் வேணுமான்னு பார்த்து உங்கள் சைஸுக்கு உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் போட்டுக்கலாம். இன்னும் 1 மணி நேரம் ஆறுனதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம இது தட்டுக்கு மாற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் இந்த மாதிரி லைன் போட்டு வச்சுட்டேன். ஏன்னா இனி வந்து ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், பர்பியெல்லாம் நல்லா கட் பண்ணியாச்சு. வந்து வேறு பக்கத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், பர்பி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரெசிபியும் கூட. இதில் நெய், பால், சர்க்கரை, தேங்காய் இதெல்லாம் சேர்த்து நம்ம செய்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம வீட்டில் ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு நினைக்கும் போது நம்ம எதுவும் கடையில் போய் பொருளெல்லாம் எதுவும் வாங்கிட்டு வர வேண்டியதில்லை. நம்ம வீட்டில் பால் இருக்கும், நெய் இருக்கும், சர்க்கரை இருக்குது, தேங்காயும் இருக்கும். அப்போ இதை வச்சு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். 10 நிமிஷத்தில் நம்ம இந்த ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.